ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சுரக்காய் வாங்கிட்டு வந்தால் பெருசாக வாங்கிட்டு வருவேன். அந்த சுரக்காயை ஹாஃபாக கூட்டு செஞ்சுடுவேன், இன்னொரு ஹாஃபை ஃப்ரை பண்ணுவேன். ஸோ நான் எப்படி ஃப்ரை பண்ணுவேன்னு உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். சுரக்காயை ரவுண்டாக கட் பண்ணி வச்சுப்பேன். ஸோ கொஞ்சம் திக்காக கட் பண்ணி வச்சுக்கணும். வாட்டர் வெஜிடபிள்னால தின்னாக கட் பண்ணால் உடையிற சான்ஸ் இருக்குது. இப்போ ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், மல்லித்தூள், அதோட மிளகாத்தூள், நான் காஷ்மீர் ரெட்சிலையும் ஆட் பண்ணிப்பேன். அதோட கொஞ்சமாக கடலை மாவு, உப்பு சேர்த்து நல்லா லெமன் பிழிஞ்சு மிக்ஸ் பண்ணி வச்சுப்பேன். ஸோ இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்க பேஸ்ட்டை சொரக்காயில் நல்லா 2 சைடும் தடவி வச்சுடுவேன். இப்போ மசாலா தடவிருக்க சொரக்காயை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் விட்டு ஸோ எல்லா சொரக்காயும் ஒரு சைடு வச்சு நான் நல்லா ஃப்ரை பண்ணுவேன். ஸோ கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணால் போதும். ஏன்னா வாட்டர் வெஜிடபிள்னால சீக்கிரமாகவே ஃப்ரை ஆகிடும். கடலை மாவு சேர்த்துருக்கனால நம்மளுக்கு அந்த மசாலா பைண்டிங் நல்லாவே ஒட்டிக்கும். இல்லாட்டி தனியாக வர சான்ஸ் இருக்குது. ஸோ 2 சைடும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். எப்போல்லாம் சொரக்காய் வாங்கிட்டு வரணும் இந்த மாதிரி நான் கண்டிப்பாக செய்வேன். ஸோ கிட்ஸும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருந்தால் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இல்லைனா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் வெளியில்